ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இ பாஸ் செயலியில் பிரச்சனை இருப்பதால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருவதாக முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது பயணிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? மேலும் அங்கு கட்டுப்பாடுகள் என்னென்னவாக இருக்கின்றன? விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இ பாஸ் நடைமுறையில் சில கட்டுப்பாடுகளை விதித்து வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கும் மற்ற நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் நேற்று முதல் அதற்கான ஆய்வுகள் நீலகிரி மாவட்ட எல்லை சோதனை சாவடிகளில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் இ பாஸ் பெறாமல் வரும் சுற்றுலா பயணிகளை அங்குள்ள பணியாளர்கள் ஆய்வு செய்து வரும் நிலையில் இ பாஸ் இல்லாமல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அதே இடத்தில் இ பாஸ் பெறுவதற்கான உதவிகளையும் செய்து வருகின்றனர். ஆனால் இன்று காலை முதல் இ பாஸ் செயலில் சர்வர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் தோராயமாக 10 வாகனங்களுக்கு இ பாஸ் விண்ணப்பிக்கப்படும் பட்சத்தில் ஓரிரு வாகனங்களுக்கு மட்டுமே இ பாஸ் கிடைக்கிறது. மீதமுள்ளவர்கள் பதிவேற்றம் செய்ய முடியாமல் சிக்கலில் ஏற்பட்டுள்ளது. இதனால் காலை முதல் சுற்றுலா பயணிகள் எல்லை சோதனை சாவடியில், குறிப்பாக தொரப்பள்ளி, நாடுகாணி போன்ற சோதனை சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது.